அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கையில் IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காக சிஎஸ்கே அணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களிலே வாய்ப்புகள் கிடைக்கப் பெறாமல் போகின்ற மிக முக்கியமான வீரர்கள் யார் யாராக அமைந்து கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இதில் முதன்மையான வீரராக என்னை பொறுத்தவரையில் ரச்சின் ரவீந்திரா அவர்கள் தான் அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சமீப காலத்திலே மிகச்சிறந்த ஃபோமோடு காணப்பட்ட வீரராக காணப்பட்ட போதிலும் சிஎஸ்கே அணியினை பொறுத்தவரையில் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கப்பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் சற்று குறைவாகவே காணப்பட்டது. எமக்கு கிடைக்கப்பெறுகின்ற தகவல்களின் அடிப்படையில் சிஎஸ்கே அணியானவர்கள் தொடக்க வீரர்களாக டெவான் கொன்வே மற்றும் ருத்துராஜ் கெய்க்வாட் ஆகிய 2 வீரர்களையும் களமிறக்கிக் கொள்வதன் காரணமாக ரச்சின் ரவீந்திரா அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப்பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்காது என்பது போன்றும் அவருடைய ஃபோமினை இம்முறை சிஎஸ்கே அணியினர் பயன்படுத்திக் கொள்ளாமல் விடக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றது என்பது போன்றும் தான் சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது. மாறாக ஒரு சில வேளை இந்த டெவான் கொன்வே அவர்களுடைய பெறுவர்கள் தொடர்ச்சியாக சறுக்கின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற வேளையில் மட்டுமே இந்த ரச்சின் ரவீந்திரா அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்கின்றது என்பது போன்றும் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்திய சகலதுறை வீரராக காணப்பட்ட விஜய் சங்கர் அவர்களுக்கும் இம்முறை சிஎஸ்கே அணி சார்பாக வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவதில் பாரிய சிக்கல் ஒன்று காணப்பட்டது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மத்திய பரிசனை பலப்படுத்துகின்ற வீரர்கள் என்கின்ற முறைமையில் ராகுல் திருப்பதி தீபக் கூட ஆகிய 2 வீரர்களும் இருப்பதன் அடிப்படையில் அந்த 2 வீரர்களுக்கு தான் சிஎஸ்கே அணியினர் அதிகளவான வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதனால் இந்த விஜய் சங்கர் அவர்களுக்கும் சிஎஸ்கே அணியினர் வாய்ப்பினை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படாது. இதன் காரணமாக விஜய் சங்கர் ரச்சின் ரவீந்திரா ஆகிய 2 மிக முக்கியமான சகலதுறை வீரர்களுக்கும் இம்முறை வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவதில் பாரிய சிக்கல் அமைந்திருக்கின்றது. அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களாக காணப்பட்ட முகேஷ் சௌத்ரி, கமலேஷ் நாகோட்டி ஆகிய 2 வீரர்களுக்கும் எவ்வாறு பார்த்தாலும் இந்த சிஎஸ்கே அணி சார்பாக இம்முறை ஒரு போட்டியில் கூட விளையாடக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்காது என்பது போன்றும் அதே போன்று கலீல் அகமட், நதன் எல்லிஸ், நூர் அகமட் ஆகிய 3 வீரர்களிருந்து போட்டியின் தன்மைக்கேற்ப ஒவ்வொரு வீரர்களை ஒவ்வொரு போட்டிகளிலே பரிட்சைத்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மட்டுமே அமைந்திருக்கின்றது தவிர இவர்களுக்கும் தொடர்ச்சியாக அவர்களுடைய பிள்ளைகளிலே வாய்ப்புகள் கிடைக்கப்பெறக்கூடிய சந்தர்ப்பம் அமையாது என்பது போன்றுதான் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.